யாழ்ப்பாணத்தில் வீட்டில் இருந்த பெருந்தொகை நகைகளை கொள்ளையிட்டு காதலனுக்கு கொடுத்த காதலி தொடர்பில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தனது டிக்டாக் காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க உறவினர் வீட்டில் நகைகளை திருடிய யுவதி, காதலன் உள்ளிட்ட 7 பேரை சாவகச்சேரி போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளனர். பிரித்தானியாவின் லண்டனில் இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் சென்ற குடும்ப பெண் தனக்கு உதவியாக நெருங்கிய உறவினர் வீட்டில் குறித்த யுவதியுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தனது உடைமையில் இருந்த நகைகள் சிறிது சிறிதாக காணாமல் போவதை உணர்ந்த பெண் குறித்த உறவினரான யுவதியை வீட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் ஒரு நாள் தனது உடைமைகளை எடுப்பதற்காக திருப்பி குறித்த பெண்மணியின் வீட்டிற்கு வந்த யுவதியை நிற்குமாறு கூறிவிட்டு குளியலறைக்கு சென்று திரும்பி வந்து பார்க்கும்போது தனது தாலிக்கொடி காணாமல் போயுள்ளதுடன் குறித்த யுவதியும் அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடை பதிவு செய்துள்ளார். முறைப்பாட்டுக்கு அமைவாக விசாரணைகளை ஆரம்பித்த போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் குறித்த யுவதியை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டு வந்துள்ளார். குறித்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமாகி அவரை காதலித்து வந்த நிலையில் காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் உறவினர் வீட்டிலிருந்து சுமார் 19 பவுண்ட் நகையை களவெடுத்து அதனை காதலனிடம் கொடுத்துள்ளதாக குறித்த யுவதி தெரிவித்துள்ளார். வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை களவெடுத்த யுவதி, அவரது காதலனின் மேலும் 2 காதலிகள், நகைகளை விற்க உதவியவர்கள், காதலனின் சித்தப்பா சித்தி, நகைகளை வாங்கியவர்கள் என 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 7 நபர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.